வணக்கம். செய்திகளூடாக மீண்டும் சந்திக்கின்றோம். இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற்றிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற்றது பல இந்த நடந்து முடிந்திருக்கின்ற தேர்தல்ல பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி 3/2 பெரும்பான்மையை பெற்று தங்களுடைய ஆட்சியை பலப்படுத்தி இருக்கின்றார்கள். இதன் மூலமாக நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபித்ததன் மூலமாக இனி வருகின்ற நாட்களில் நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வருகின்ற எந்த ஒரு பிரேரணையாக இருந்தாலும் ஏனைய கட்சிகளுடைய ஆதரவு இல்லாமல் அதை நிறைவேற்றுவதற்கான தகுதியும் தேசிய மக்கள் சக்தியுடைய புதிய ஆட்சி இனி வருகின்ற நாட்களில் கடைபிடிக்கும் என்பது முக்கியமான விஷயம். அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற மேலதிக சலுகையாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் இந்த பெரும்பான்மை என்பது ஒரு சில சமயங்கள்ல பாரதூரமாக கூட அமையலாம் என்று ஏற்கனவே இப்போது இருக்கின்ற ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அண்மைய காலங்களில் சொன்ன விஷயமும் இப்போது மக்கள் மத்தியில சில காணொளிகள் வாயிலாக பகிரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எவ்வாறாக இருந்தாலும் இலங்கையில நடந்து முடிந்திருக்கின்ற இந்த பொது தேர்தலில் 159 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கின்றது. தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்று 50 நாட்கள் பூர்த்தி அடைந்திருக்கின்ற இந்த காலப்பகுதியிலும் எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு குறைவான வாக்குகள் கிடைத்ததோ அந்த இடங்கள்ல எல்லாம் எதிர்பாராத அளவுக்கு தேசிய மக்கள் சக்திக்கான வாக்கு எண்ணிக்கை என்பது அதிகரித்திருக்கிறது. கணிசமான அளவு மட்டக்களப்பு மாவட்டத்தை தவிர இலங்கையில் இருக்கின்ற ஏனைய அனைத்து இடங்களையும் அனைத்து தேர்தல் மாவட்டங்களிலையும் தேசிய மக்கள் சக்தி முன்னிலை வகித்திருக்கிறது. மட்டக்களப்புல மட்டும் 2வது நிலைக்கு வந்திருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் அந்த புகைப்படங்களை அவதானிக்கின்ற இடம் தெரிந்திருக்கும். மட்டக்களப்பு தவிர ஏனைய அத்தனை இடங்களும் தேசிய மக்கள் சக்தியுடைய ஆக்கிரமிப்பில் இருக்கின்ற விடயத்தை அவதானிக்க முடிகின்றது. எனவே மிகப்பெரிய பெரும்பான்மையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள். இதுல பல கருத்துக்கள் என்பதை நீங்கிக் கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக தமிழர் பிரதேசத்தில் கூட தேசிய மக்கள் சக்தி தான் முன்னிலை வகித்திருக்கின்றது என்பதையும் இந்த தருணத்துல நினைவுபடுத்துகின்றோம். தேசிய மக்கள் சக்தி ஒரு வரலாற்று வெற்றியை பெற்றிருக்கின்ற இந்த காலப்பகுதியிலும் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை என்பது வெளியாகிக் கொண்டிருக்கின்ற நேரம் இலங்கை சட்டத்தணிகள் சம்மேளனத்தினுடைய முன்னாள் தலைவர் சாலி பீரிஸ் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். தேசிய மக்கள் சக்தி கண்டிப்பாக குறைவானதாக ஆட்சிக்கு வரலாம். ஆனால் அந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஜனாதிபதியாக அவருடைய பொறுப்பு எந்த அளவுக்கு இருக்கும், எப்படியெல்லாம் செயற்பட வேண்டும் என்ற பல்வேறு விஷயங்களை சொல்லியிருப்பார். அதுல மிக முக்கியமான விஷயம் வீதாசார அடிப்படையில ஒரு பெரும்பான்மை ஆட்சி அமைக்கப்படுவது இதுதான் முதலாவது தடவை அப்படின்ற விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். சென்ற வரலாறுகளை எடுத்துக்கொள்கின்ற நேரம் 2010ஆம் ஆண்டு மக்கள் கூட்டணியும் அதே போல 2020ஆம் ஆண்டு பொதுஜன பெரமுனவும் அந்த பெரும்பான்மைக்கு ஒரு சில ஆசனங்கள் குறைவாக வந்தது. அதுக்கு பிற்பாடு ஏனைய கட்சிகளிட இருக்கின்றவர்களுடைய ஆதரவுகள் அவர்களுக்கு தேவைப்பட்ட ஒரு காலமும் இருந்திருக்கின்றது. அந்த விடயங்களை சொன்னதோடு நின்று விடாமல் பெரும்பான்மை நிரூபித்து ஆட்சி அமைத்திருக்கின்றதுக்கு பிற்பாடு அவர்களுடைய செயற்பாடு எப்படி இருந்தது என்ற விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். முக்கியமாக அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு மக்களுக்கு விருப்பமில்லாத மக்களுக்கு தீமை பயக்கின்ற பல புதிய திட்டங்களையும் பல புதிய பிரேரணைகளையும் கொண்டு வந்து அமுல்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். அதே சமயத்துல இப்போது புதிதாக பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சிக்கு வருகின்ற அன்றகுமார் திசாநாயக்க அவர்களுடைய கட்சியும் ஏற்கனவே அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் சொல்லியிருக்கின்ற இந்த ஜனாதிபதி முறை என்பது மாற்றப்படும். கண்டிப்பாக ஜனாதிபதி முறையில நாங்கள் மாற்றம் கொண்டு வருவோம். எனவே நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை ஒழிப்பதற்கான முழு அதிகாரம் இப்போதும் அவர்களிடம் கையில இருக்குது. கண்டிப்பாக அதை ஒழிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே போல அவர் சொல்லி இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை மக்கள் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அதில் தேர்தல் ஜனாதிபதி தேர்தலில் அன்றகுமார திசாநாயக்கவுக்கு கிடைக்காத வாக்குகள் கிடைத்திருக்கின்றது. எனவே அந்த மக்களுக்கும் இவர் தலைவராக செயற்பட வேண்டியதாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இலங்கையில் இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் தலைவராக செயற்பட வேண்டிய பொறுப்பு இவருக்கு இருப்பதாகவும் இதற்கு முன்பாக பெரும்பான்மையை நிரூபித்து வந்திருக்கின்ற கட்சிகள் எல்லாம் செய்திருக்கின்ற தவறான விஷயங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு அவற்றை செய்யாமல் சரியாக மக்களுக்கு ஏற்றது போல மக்களுக்கு பொருளாதார ரீதியிலும் சரி இதர வழிமுறைகளிலும் மக்களுக்கு நன்மை பயக்கின்ற விடயங்களை செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே எதிர்காலத்துல கடந்த காலத்துல நடந்த விஷயங்களை எல்லாம் அவதானித்து எதிர்காலத்தை சரியான முறையில கட்டி எழுப்ப வேண்டிய தேவை தற்போது ஜனாதிபதிக்கு இருக்கின்றது என்ற விஷயத்தை சாலி பீரிஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆரம்பத்திலே ஒரு விடயம் சொல்லியிருந்தார். நடந்து முடிந்திருக்கின்ற இந்த பொது தேர்தல் என்பது எதிர்பாராத பல விஷயங்களை பல மாற்றங்களை மக்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள்.
அனுரா அவர்களுடைய அலை அடித்திருக்கின்றது. அதே சமயத்துல ஏற்கனவே தமிழ் கட்சிகள் பல ஒன்றாக இருந்திருந்த கட்சிகள் பிளவுபட்டு ஆளுக்கு ஒரு கட்சிகளை உருவாக்கி சுயேட்சை குழுக்களாக போட்டியிட்டதன் மூலமாக இலங்கையில முக்கியமாக தமிழ் பிரதேசங்களுக்குள்ளேயே வாக்குகள் சரமாரியாக பிரிக்கப்பட்டிருந்தது. அதில் மிக முக்கியமாக ஏனைய கட்சிகளோடு ஒப்பிடுகின்ற நேரம் புதிதாக களமிறங்கி இருக்கிறது சுயேட்சை குழுவாக களமிறங்கியிருந்த வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கான வாக்கு கணிசமான அளவு உயர்ந்திருக்கின்றது. ஏற்கனவே இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை காட்டிலும் இவருடைய வாக்கு எண்ணிக்கை என்பது அதிக அளவில் இருப்பதை அவதானிக்க முடிகின்றது. சாவகச்சேரி பிரச்சனை மூலமாக அரசியலுக்குள்ள குதித்திருக்கின்ற வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய வாக்கு எண்ணிக்கை என்பது ஆரம்பத்தில் சொன்னது போல ஏனைய கட்சி உறுப்புகள் பழமை வாய்ந்த கட்சிகள் இருக்கின்ற பல உறுப்பினர்களுடைய வாக்கு எண்ணிக்கையை விட அதிகமாக இருந்தது. 25,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று அவருக்கு ஒரு ஆசனமும் வர கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயத்துல அவருடைய கட்சியில் இருக்கின்ற பிற சுயேட்சையாக போட்டியிட்டவர்களுக்கும் வாக்குகள் என்பது தாராளமாக கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அதிகளவான வாக்கு என்பது சாவகச்சேரியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கிடைத்திருக்கின்றது. 5,978 வாக்குகள் வந்து சாவகச்சேரியிலும் மிகுதியாக 1,095 வாக்குகள் யாழ்ப்பாணம் ஏனைய பிரதேசங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இணைய தீபக பிரதேசங்கள்ல இருந்து அர்ஜுனா அவர்களுக்கான வாக்கு என்பது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இதுல பல கருத்துக்கள் மாற்று கருத்துக்கள் பல பேருக்கு இருந்தாலும் கூட இலங்கையில மிக முக்கியமாக தமிழ் மக்களுடைய வாக்குகள் பெரும்பான்மை கட்சிகளுக்கு அதாவது சிங்கள கட்சிகளுக்கு போனதற்கான காரணங்களையும் இல்லாவிட்டால் மக்களை இப்படி செய்து விட்டார்கள் பழமை வாய்ந்த தமிழ் கட்சிகள் இருக்கின்ற சூழ்நிலையில ஏன் மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்காம இதர நபர்களுக்கு வாக்களித்தார்கள் என்ற ஒரு கேள்வி பலமாக எழ ஆரம்பித்திருக்கிறது. தமிழ் தேசியம் இல்லாமல் போய் கொண்டிருக்கின்றதா என்ற ஒரு கேள்வியும் உருவாக ஆரம்பித்திருக்கின்றது என்ற விஷயத்தையும் நினைவுபடுத்துகின்றோம். இதே சூழ்நிலையில ஒரு வேளை தொடர்ச்சியாக தமிழ் கட்சிகளுக்கு வாக்களித்துக் கொண்டு வந்திருக்கின்ற மக்களுக்கு எதுவுமே கிடைக்காது போகின்ற பட்சத்துல ஒரு முறை பாடம் கற்பிக்கலாம் அப்படின்றதுக்காக கூட வாக்குகள் மாறி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அரசியல் அவதானிகள் சொல்லுகின்றார்கள். என்னவாக இருந்தாலும் பழம்பெரும் கட்சிகளோடு ஒப்பிடுகின்ற நேரம் சுயேட்சை குழுவாக போட்டியிட்டு களமுறங்கி போட்டியிட்டவர்களுக்கு ஆசனம் கிடைத்திருக்கின்றது என்றால் கண்டிப்பாக தமிழ் தரப்புல இருக்கின்ற பிழைகளை திருத்திக் கொள்ள வேண்டிய தேவை இப்போது உருவாகி இருக்கின்றது என்பதை மக்கள் கொடுத்த வாக்குகள் மூலமாக அறிந்து கொள்ள முடிகின்றது. நடந்து முடிந்திருக்கின்ற இந்த பொது தேர்தல் என்பது எதிர்பாராத மாற்றங்களை கொடுத்திருக்கிறது என்று ஆரம்பத்திலேயே சொன்னேன். அதுல மிக முக்கியமாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட நேரத்துல ஏனைய கட்சிகளோடு அதாவது அவரை எதிர்த்து போட்டியிருந்த அன்ரோகுமார் துசாநாயக்க சஜித் பிரேமதாஸ் அவருடைய வாக்கு எண்ணிக்கைகளை பார்க்கின்ற நேரம் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய வாக்கு எண்ணிக்கை குறைவாகத்தான் இருந்தது. ஒருவேளை பொது தேர்தலுக்கு ஏனையவர்களுக்கு வாக்களிப்பார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் அந்த கட்சியுடைய முக்கியமான உறுப்பினர்கள் ஏற்கனவே நாடாளுமன்றத்துல அமைச்சு பதவிகளை வகித்த மானுஷ நாணயக்கார அதே போல கஞ்சட விஜயசேகர இப்படி போன்ற பலருக்கு ஆசனங்கள் இல்லாமல் போயிருக்கின்றது. மக்கள் எந்த அடிப்படையில தெரிவுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பது சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆக மொத்தத்துல தேசிய மக்கள் சக்தி அதிக வாக்குகளை பெற்று பெரும்பான்மையோடு நாடாளுமன்றத்துக்கு போயிருக்கிறார்கள். முக்கியமாக இந்த மாற்றம் என்பது ஒருவேளை ஊழல் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு மக்கள் கொடுத்திருக்கின்ற சமூகம் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்து கொண்டு மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் இருந்ததன் காரணமாக மக்களுடைய வெறுப்பு கூட தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு வாக்கை பெற்றுக் கொடுத்ததற்கு வாய்ப்பாக கூட அமைந்திருக்கலாம் என்று பலதரப்பட்டவர்களும் சொன்னாலும் பழம்பெரும் கட்சியாகவும் அரசியல்ல இதுக்கு முன்பாக நாட்டில் இருந்திருக்கின்ற பொருளாதார சிக்கலை ஓரளவுக்கு நிவர்த்தி முயற்சி செய்த பின்னடைவை இந்த பொது தேர்தலில் சந்தித்திருக்கிறார்கள். எனவே இந்த நடந்து முடிந்த நன்றி, வணக்கம்.